இந்த பிரபஞ்சம், அதுல நம்ம பால்வெளி மண்டலம், அதுல நம்ம சூரிய குடும்பம், அதுல பூமி இப்படின்ட்டு இது ரொம்ப சிறிய விஷயம்தான். கடவுள் அப்படிங்கிற அந்த பெரிய கோட்பாடுக்குள்ள இது ரொம்ப சின்ன விஷயம் தான். அதுலயும் நம்ம ஒரு தனி மனிதனாக பார்த்தா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படி இருக்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிறப்பு எடுக்கிறாங்க. எல்லாமாகவும் இறைவன் இருக்கின்றார், சர்வ வியாபி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும் போது கண்டிப்பா எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும், காரண காரியம் இருக்கும். திருவாசகம் படிக்கும்போது சிவபுராணத்துல வந்துட்டு ஒரு இடத்துல ரொம்ப அழகா குறிப்பிடுவாங்க. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் மோய உரைப்பன் யான். அதுல முதல் 2 வரிகளை கவனிங்க. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வரிகளே இதற்கான விடையை நமக்கு கொடுத்து விடுகின்றது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு இறைவனின் அருள் வேண்டும். அப்படி இறைவன் அருள் இருந்தால்தான் இறைவனைவே வணங்க முடியும் அப்படிங்கறதுதான் அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னா அவரோட அருளை கொண்டே அவரை நான் வணங்குகின்றேன் அப்படிங்கறது அந்த இடத்துல உண்மையான விஷயம். அப்ப சிவ வழிபாடு அப்படிங்கிறது சாதாரணமா எல்லாத்துக்கும் வந்துவிடக் கூடியது அல்ல. நமக்குள் உறைந்திருக்கின்ற சிவனோட அருள் இருந்தால்தான் நாம் சிவனை வழிபட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உண்மை. அப்ப இந்த இடத்துல சிவபெருமான வணங்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சா மட்டும் போதாது, அதுக்கு அவரோட அருளும் இருந்தால்தான் சிவபெருமானை வணங்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை.